வெல்கம் டு கோல்டன் க்ரௌன் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி நம்மளோட தலைமுடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம தேவையான அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். உங்களோட முடியோட அடர்த்திக்கு ஏற்றாற் போல் சின்ன வெங்காயம் நீங்கள் கூடுதலாகவும் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்த இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம அப்படியே முழுசாக பயன்படுத்த போகிறது கிடையாதுங்க, சாறு எடுத்து தான் பயன்படுத்த போகிறோம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா சமையலுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட தலைமுடிக்கு சிறந்த அருமருந்தாக பயன்படுது. வெங்காய சாறு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துருவோம். இது போல் ஒரு கிரேட்டர் எடுத்துருங்க. இந்த கிரேட்டரில் வெங்காயத்தை வச்சு துருவி எடுத்துடலாம். மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க வேணாம். நீங்கள் உரல் வச்சுருந்தாலோ இல்லை அம்மி வச்சுருந்தீங்கனாலோ அதில் இடித்து கூட நீங்கள் சாறு எடுத்துக்கலாம். ஆனால் மிக்சியில் போடுறது அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா வெங்காய சாறு எடுக்கிறது ரொம்பவே ஈஸி தான். இது போல் துருவிக்கணும். நம்ம எவ்வளோ வெங்காயம் வச்சுருக்கோமோ எல்லா வெங்காயத்தையும் துருவி எடுத்து வச்சிடலாம். இப்படி துருவின இந்த வெங்காயத்தை நம்ம ஒரு ஃபில்டரில் வச்சுட்டு அழுத்தி விடும்பொழுது அதனோட சாறு எல்லாமே கீழே இருக்க பவுலில் சேர்ந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கையிலேயும் பிழிஞ்சு எடுத்துடலாம். வெங்காயம் நிறைய ஈரப்பசை இருக்கிற ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால நீங்கள் கையில் பிழிஞ்சாலே சாறு ஈஸியாகவே வந்துடும். இப்போ நம்ம ஃபில்டர் வச்சுருக்கோம். இந்த ஃபில்டரில் ஒரு கரண்டி வச்சு அழுத்தும் பொழுது கீழே சாறு வந்துடும். இப்படி நம்ம சாறு எடுத்தால் இந்த சாறு எந்தவித கலப்புமே இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. இந்த வெங்காய சாறை பார்த்திங்கன்னா எடுத்து 5 நிமிஷத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய நேரம் வெளியில் வச்சுருந்தா அதனோட சத்துக்கள்லாம் அழிஞ்சு போயிடும். நம்ம சாறு எடுத்தாச்சு. இதை இன்னொரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சாறை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்துருவோம். சின்ன வெங்காயத்தை சாரோட நம்ம டைரெக்டாக இதை தலையில் தேய்க்க போகிறோம். இந்த சாரோட வேறு எதையுமே சேர்க்க போகிறது கிடையாது. இந்த சாரை தலைமுடியோட வேர்க்கால்கள்லேருந்து நுனி வரைக்கும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மசாஜ் செய்யணும். மசாஜ் செய்யும்பொழுது ஒரு வட்ட வடிவில் நீங்கள் மசாஜ் செஞ்சிங்கன்னா அது மண்டை ஓட்டில் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். அந்த இரத்த ஓட்டம் அதிகமாகிறதுனால பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சி தூண்டப்படும். உங்களோட முடி முன்னாடிலாம் கொஞ்சம் அடர்த்தியாக இருந்தது, ஏதோ ஒரு ரீசன்னால் முடி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி முடி மெல்லிசாயிடுச்சு அப்படின்ற பிரச்சனை இருக்கவங்க இது போல் செஞ்சிங்கன்னா ஒரு 2-3 மாதத்துலேயே புதிய முடிகள்லாம் வளர தொடங்கி முடி உதிர்வு பிரச்சனையும் தடுத்து நிறுத்தப்பட்டு உங்களோட முடி அடர்த்தியாக மாறுங்க. வெங்காயத்தில் அடுத்தது என்ன ஸ்பெஷலான விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெங்காயம் ஒரு கிருமி நாசினி. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த நாள்னா நம்மளோட கொள்ளு தாத்தா பாட்டி காலத்தில் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்க பெட்டு கிட்டக்க வெங்காயத்தை கட் பண்ணி வைப்பாங்க. அந்த வெங்காயத்தை 2-3 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாற்றிடுவாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா காற்றுலலாம் தொற்று கிருமிகள் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் அந்த வெங்காயம் அப்சர்வ் பண்ணி அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் வெங்காயத்துக்கு இருக்குது. அதனால தாங்க இந்த வெங்காய சாறை மண்டை ஓட்டில் படும்படி நம்ம நல்லா தேய்க்கிறதுனால பாக்டீரியாக்கள்னால ஏற்படுற அந்த அரிப்பு, மண்டை ஓட்டு மேலே இருக்க தோலில் ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போயிடும். வெங்காயத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இளநரையை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த வெங்காயத்துக்கு அதிகமாக இருக்குது. வெங்காய சாறை ரெகுலராக நீங்கள் தலைமுடிக்கு பயன்படுத்திட்டு வரும்பொழுது தலைமுடி பளபளன்னு மாறதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். இப்படி இந்த வெங்காய சாறை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் தலைக்கு எந்த விதமான கெமிக்கல் ஷாம்பூஸை பயன்படுத்தக்கூடாது. மூலிகை சீயக்காய் பொடியை தான் நீங்கள் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்திங்கன்னா தான் பலன் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் வெங்காய சாறு தடவிட்டே இருப்பீங்க, ஒரு சைடு முடி கொட்டிகிட்டே இருக்கும், இல்லை முடி வறட்சி இருக்கும், நம்ம இது பயன்படுத்தியும் நமக்கு எந்த வித யூஸ்மே இல்லாமல் போயிடும். பொடுகு மற்றும் பேன் தொல்லை இருக்கவங்க வெங்காய சாறை இதே மெத்தடில் நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா நாளடைவில் பொடுகு தொல்லையும் போயிடும், பேனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வெங்காய சாறு நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு ஒரு 15-20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வெங்காய சாறு தலையில் தேய்ச்சி குளிக்கும் பொழுது முடியில் எண்ணெய் பசை இருந்தாலும் பரவாயில்லை. அதாவது நீங்கள் தலைக்கு குளிச்ச தலையில் தான் வெங்காய சாறை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் தலையில் எண்ணெய் தடவி இருக்கீங்க, தலைக்கு குளிக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கூட இந்த வெங்காய சாறை தலையில் நல்லா தேய்ச்சி நீங்கள் மசாஜ் செஞ்சு விட்டுட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. ஆனால் முக்கியமான விஷயம் நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனஸ் பிரச்சனை இருக்கவங்க வெங்காய சாறை தலைக்கு பயன்படுத்தாதீங்க. தலைமுடி சம்மந்தப்பட்ட எல்லா பேக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பசை இருக்கிறது கோல்ட் ஐட்டமாக தான் இருக்கும். ஆனால் சைனஸ் பிரச்சனை இருக்கவங்க அதை பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு மேலும் சளி பிரச்சனை அதிகமாகிடும், தலைவலி பிரச்சனை, கழுத்து வலி பிரச்சனைலாம் வந்துடும். அதனால் அவங்களாம் மட்டும் இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெங்காய சாறை தலையில் நம்ம இது போல் தேய்ச்சி குளிக்கிறதுனால
தலையோட மண்டை ஓடு அது மட்டும் இல்லாமல் கழுத்து பகுதிகளில் வரக்கூடிய புற்றுநோயோட பாதிப்பில் இருந்தும் நம்ம தப்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆய்வு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வெங்காய சாறு ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியது. அதே சமயத்தில் பொடுகு பிரச்சனைகள் எல்லாருக்குமே அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க எல்லாருமே ஈஸியாக இதை நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறணும் அப்படின்றதுனால நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.